Taste the Daily. சென்னை மாநகர சாலைகளில் உள்ள 1000 பள்ளங்களை சரி செய்ய ஜெட் பேட்ச் இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்க ஸ்டாலின் அரசின் திறனற்ற மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த செயலால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுமே தவிர ஆக்கப்பூர்வமான செலவாக இருக்காது என்று மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். ஜெட் பேட்ச் இயந்திரங்கள் மூலம் பள்ளங்கள் விரைவாக நிரப்பப்படும் என விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்தாலும் சில வாரங்களில் மீண்டும் பள்ளங்கள் ஏற்படாமல் இருக்குமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்து பழக்கப்பட்ட திமுகவினர் மக்கள் நலனில் அக்கறையின்றி ஊழல் செய்வதற்காகவே திட்டங்களை கொண்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கரும்பு, வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம், ஒலிமதி, சித்தமல்லி, பனங்களத்தூர், வயகளத்தூர், பச்சைக்குளம், ரிஷிபூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பி. ஜெகபீரபுரம், கந்தசாமிபுரம், புதுச்சின்னையாபுரம், பூதலாபுரம், சென்னம்பட்டி, துரைசாமிபுரம், சின்னூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், வெங்காயம், உளுந்து, கம்பு, மக்காசோளம் உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள வேங்கூர், முருக்கூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே சிறுபுலியூர், புனவாசல், விளாங்குடி, கார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூர் கிராமத்தில் ஏரிக்கரை உடைந்து விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் 200 ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள், கரும்புகள் நீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடன் வாங்கி நெற்பயிர்கள் நடவு செய்துள்ளதால் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து பெய்து வருகிற கனமழையால் தாளடி பயிர்கள் வடிகால்லாம் சரியாக வடியாமல் வாய்க்கா ஆறுகள்லாம் நிரம்பி எல்லாமே நெற்பயிரில் வயலில் வந்து பூரா பயிர்களும் முழுவி அழிகிற நிலையில் இருக்குது. விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்தில் மன உளைச்சல் இருக்கிறாங்க. திருப்பண்ணை வில்லேஜ் முழுவதுக்கு காரணம் என்னென்னா தூரியாரும் புனவாசல் வடிகாலும் தான். புனவாசல் வடிகால் புனவாசல் மேற்கே இருந்து மொத்தம் 15 கிலோமீட்டர் எங்களுக்கு தூரியாறில் கலக்குது. இரு பக்கமும் கரை அமைச்சு கொடுக்கணும். கலெக்டர் 15 முறை நான் மனு கொடுத்துருக்கேன். ஒரு முறை எட்டி பார்க்கல. சர்வேர் அளந்து தான் வெட்டுன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் வரையும் அகற்றலை. ஆகாய தாமரை அகற்றுங்கன்னு சொல்லி மனு கொடுத்தேன். அதுக்கும் அகற்றலை. தூரியாருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இது எங்கே ஆச்சனூரில் ஆரம்பித்து பொங்கல் குடிகாட்டில் போய் கலக்குங்க. இது கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் இதோடைய கொள்ளளவு. இதோட இரு பக்கமும் தண்ணி ஆகாய தாமரை அரைச்சி வயல் வெள்ள சென்று மறுபடியும் வடிகிறதுனால தான் சிறுபுலி கிராமம் இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 5000 ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருந்தோம். வெங்காயம், மிளகாய், மல்லி, கொத்தமல்லி, உளுந்து, பாசி, கம்பு, சோளம், மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் இந்த டிசம்பர் மாதம் பெஞ்ச கனமழையால் கிட்டத்தட்ட எல்லா பயிருமே அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம். 100% அழிஞ்சிருச்சு. ஏற்கனவே சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் பெஞ்ச கனமழைக்கு தமிழக அரசு சரியான நிவாரணமோ காப்பீடோ இழப்பீடோ தரலை. இந்த வருஷமும் இப்படி எங்களை இந்த இயற்கை வஞ்சிச்சிருச்சு. இதுக்காவது இந்த அரசாங்கமும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கணக்கில் எடுத்துக்கிட்டு உரிய நிவாரணம், ஒரு காப்பீட்டு தொகையோ இழப்பீடு தொகையோ வழங்க வேண்டும். 1000லேருந்து 800 ஏக்கருக்கு மேற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க விவசாயம் எங்களுக்கு நிவாரணமும் அரசு உரிய இன்சூரன்ஸும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.